ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ரொம்ப நாளா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையே முருகா, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கண்ணில் காட்ட மாட்டியான்னு ரொம்ப கவலைப்பட்டு வருந்தி புலம்பியதால் தான் உனக்காகவே என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை திருச்செந்தூரிலிருந்து உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் காரணமாக நீ விரும்பினதும் ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கு கிடைக்கப் போகுது என் செல்வமே. இப்போல்லாம் இரவு பொழுது ஆயிடுச்சுனாலே நீ சரியாக தூங்காமல் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு எதையாவது யோசிக்கிட்டே இருக்க. உறங்கணும் நினச்சாலும் உன் மனசு அதுக்கு இடம் கொடுக்காம எதையாவது யோசிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலையே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இனிமே நீ எதை பற்றி யோசிக்க வேணாம், எதுக்குமே கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை நல்ல முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் என் செல்வமே. ஏற்கனவே நிறைய யோசிச்சு உன் மனசு குழம்பி போயிருச்சு. சில நாட்களாகவே நீ என்னை கூட வணங்குறதுக்கு நேரம் இல்லாமல் யோசிப்பதற்கும் கவலைப்படுறதுக்குமே நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு அப்புறம் சோர்ந்து தளர்ந்து போயிட்ட. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ மற்ற நேரங்களில் என்னை வணங்குவதை விட கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நீ எனக்காக அதிகமாக நேரம் செலவிடணும். ஏன்னா கஷ்டம் பெருசா நான் பெருசா நீ நினச்சினா நான் தான் பெருசு, நானே பெருசுன்னு நீ என்னையே நம்பி வந்துட்டினா அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையையும் ஒன்றுமில்லாத காற்றாக தூசியாக காணாமல் நான் போக செஞ்சிருவேன் என் செல்வமே. நீ எனக்காக செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும், முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான சக்தியை உனக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய மருந்துன்றதை தெரிஞ்சுக்கோ. எப்போவுமே என்னை முழுவதுமாக நம்பி இருந்தீனா உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே வராதல்லவா. இப்போது இருக்கிற கஷ்டத்தையும் நான் ஒன்றுமில்லாமல் போக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். எப்போவுமே இனிமே உன் மனசு உற்சாகத்தோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. இனி எதை நினச்சும் நீ சோர்ந்து போகவோ மூளையில் முடங்கி போகவோ கூடாது. உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வரப்போகிறேன். நீ எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாயிரு. நீ என்னதான் நினச்சாலும் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. ஏன்னா இங்கே எந்த விஷயமும் நீ நினைக்கிறது போல இல்லை, எந்த மனிதர்களும் கூட நீ நினைப்பது போல இல்லை. எல்லா மனிதர்களும் வெளியில் காட்டக்கூடிய முகம் ஒரு மாதிரியாகவும் உள்ளுக்குள்ள அவங்களுடைய உண்மையான முகம் வேறு மாதிரியாகவும் இருக்கு. நீ பார்க்குறதும் நினைக்கிறதும் உண்மை கிடையாது என் செல்வமே. உன் கண்ணு முன்னால் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பல காரண காரியங்களோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு இப்போ புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் புரியும்படியான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் யார் எப்படி நடந்தாலும் அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டதின் காரணமாக உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று இப்போ நிறைவேறப் போகுது. மிக விரைவாக நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அழகாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்வமே. நீ முன்ன போல இல்லாமல் இனிமே எப்போதும் தைரியமாக இயல்பாக வாழ்க்கையை ஏற்றுக்கக்கூடிய ஆளாக, பதட்டமே இல்லாத பயப்படாத பொறுமையான பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் ஏன் என்ன எதுக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம புரியாத விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுடு என் செல்வமே. எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழப்போறியா என்ன? உனக்கு பின்னால் யார் உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் உனக்கு நிம்மதி போயிடும். உன் கண்ணு முன்னால் நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அதுக்கு மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறத கேளு. உன் மனசு எப்போவுமே தூய்மையானது. அதை ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்ட சுத்தமான மனசில் இந்த தேவையில்லாத விஷயங்களை குப்பைகளாக போட்டு வைக்க வேணான்றதுக்காக தான் சில விஷயங்களை உனக்கு தெரியாத வகையிலேயே வச்சுருக்கேன். அதனால் தெரிஞ்சதையும் புரிஞ்சதையும் மட்டும் ஏற்றுக்கோ. தெரியாததையும் புரியாததையும் அப்படியே விட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்வமே.
உன்னை யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ, இந்த முருகன் உன்னை முழுவதுமாக நம்பக்கூடிய ஆளா, உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். அதனால நீ சொல்கிறத யார் நம்புனாலும் நம்பாட்டியும், உன்னை யார் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நீ கவலைப்படாமல், யார்கிட்டையும் போய் உன்னை பற்றி புரிய வைக்க போராடாமல் நிம்மதியாக உன் வேலையை பாரு. நீ நல்ல பிள்ளையாக இருப்பது போல இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவர்களாக இல்லை. அதனால தான் நீ சொல்கிற உண்மையாக அவங்களால ஏற்றுக்க முடியலை. அவங்க எப்படி பொய் புரட்டுன்னு வாழ்கிறாங்களோ, நீயும் அப்படி தான் பொய்யா சொல்கிற போல இருக்குன்னு அவங்க தன்னை போலவே உன்னையும் நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அடுத்தவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், திருடுறவனாக இருக்கட்டும், பொய் சொல்கிறவனாக இருக்கட்டும், அவன் எப்படி இருக்கானோ அதுக்குரிய கர்மாவை, அதுக்குரிய தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நீ ஏன் அதை பற்றிலாம் யோசிக்கிற? நீயாக இரு. அடுத்தவங்களை பார்த்து இவங்க இப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அடுத்தவங்க பார்த்து இவங்க இப்படி இருக்காங்களா, இனி நம்ம அப்படி இருக்கணும்னு யோசிக்கிறதுலையும் உனக்கு பெருசாக எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு மனிதன் அடுத்தவனை இவங்க இப்படி தான் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியை, அந்த உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கல. யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய அளவில் மட்டும் நீ இருந்து விடு என் செல்வமே. இங்கே உள்ள எல்லா மனிதர்களும் தான் நல்லவனாக இருந்தால் எல்லாரையும் நல்லவனாக நினைக்கிறாங்க, தான் கெட்டவனாக இருந்தால் எல்லாரும் கெட்டவங்க தான் நினைக்கக்கூடியவர்களாக, தன்னை போலவே மற்றவர்களை நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ புரியுதா? நீ பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சாலும் கெட்டவங்களா தெரிஞ்சாலும் அது உன்னுடைய குணத்தின் பிரதிபலிப்பு தான். உன் குணம்தான் அங்கே கண்ணாடி மாதிரி இருந்து மற்றவங்களையும் அதே போல் நினைக்க தோணுது. நீ யாரையும் இவர்கள் இப்படிதான் அவர்கள் இப்படிதான்னு யோசிக்காமல் உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. முன்பை விட சிறப்பாக நீ வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணுன்ற தருணத்தில் இருக்க. உனக்கு தேவையான கூடுதல் சக்தியை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். உன் முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்திவிடு என் செல்வமே. உனக்கு நான் சில சோதனைகளை கொடுக்குறேன். அதன் மூலமாக நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ நீ நினச்சி ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் நடக்காமல் தாமதமாகி கொண்டு இருந்தாலும் கூட கூடிய விரைவில் அதை தரமானதாக, சிறப்பானதாக, அற்புதமானதாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் கவலைகளை எல்லாம் நிரந்தரமாக உன்னை விட்டு விலக்கி வச்சிட்றேன். இனிமே நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. கூடிய விரைவில் நீ மகிழ்ச்சி பாதையில் வாழப்போகிற. உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு என் செல்வமே. உனக்கு சிக்கலாக இருந்த அத்தனை இடையூறுகளையும் அகற்றி வச்சுட்டு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிம்மதியாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் முருகன் நான் எப்போதும் உன்னை நேசிக்கும் ஆளாக இருக்கும்போது, நேசிக்கக்கூடிய தகப்பனாக தெய்வமாக இருக்கும்போது உனக்கு யாருமே இல்லைன்ற எண்ணமே உனக்கு வரவேணாம். உன் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் மனிதர்களிடம் போய் சொல்லு. ஆனால் உன் கவலையோ கண்ணீரோ எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. ஏன்னா நீ கவலையோ கண்ணீரோ வடிப்பதை அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா உன்னை பலவீனமாக நினைப்பாங்க. நீ அவ்வளவுதான்னு உன்னை தாழ்வாக மட்டமாக நினைப்பாங்க. அதுக்கு பதிலாக நல்ல விஷயம் நடந்த பிறகு மற்றவங்க கிட்ட சொல்லு. ஆனால் கெட்ட விஷயம் நடந்துச்சுனாலே அதை யாரிடமும் சொல்லாமல் என்கிட்ட மட்டும் வந்து பகிர்ந்து கொள். உன் மன அழுத்தத்தை போக்கி உன்னுடைய பிரச்சனைகளையும் என்னால் தானே சரி செய்ய முடியும். மனிதர்களிடம் போய் நீ என்னதான் அழுது புரண்டாலும் ஆறுதல் தேடினாலும் கூட யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. யாரும் உனக்கு உதவி செய்கிற மனசோடையும் இல்லை. அப்புறம் என்ன, எதுவாக இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்து சொன்னினா உனக்காக உன் அப்பன் முருகன் அத்தனையையும் சரி செஞ்சிருவேன். உன் முயற்சிகள் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த கர்ம வினைகளையெல்லாம் அறுத்தெறிந்து உன்னை காலத்தின் பிடியில் சிக்காமல் இருப்பதற்காக உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் தான். எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது தெரியாமல் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோன்னு நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க.
எதிர்காலத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கவனும், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறவனும் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. உன் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உனக்கு எவ்வளவு ஆயுட்காலம், உன் கூட யார் யார் இருப்பாங்க, உன்னை எப்படி பார்த்துக்குவாங்க, உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு என்ன நிலைமையில் இருக்குன்றதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை எதிர்காலத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த அதிர்ஷ்ட வேலை அனுப்புன நானே கடைசி காலத்தில் உன் எதிர்காலத்தில் உன் வருங்காலத்தில் நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழும்படியும் சௌக்கியமாக இருக்கும்படியும் கூட செய்வேன் என் செல்வமே. நீ என்ன வேலை செஞ்சாலும் உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி உன்னை பார்த்தும் அவங்க திருப்தி அடையாமல் அவங்களும் உன் மேலே பழிய போட்டுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டுமே இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் என்ன, எதை யோசிச்சு நீ வருத்தப்படுறன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதை சரி செய்வதற்காக இந்த அதிர்ஷ்ட வேலையை அனுப்பி வச்சேன். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டதானே, இனிமே புன்னகை பூத்த முகத்தோட சந்தோஷமாயிரு. கூடிய சீக்கிரம் உன் முகத்தில் எந்த அளவுக்கு மலர்ந்த புன்னகை இருக்கோ அதே போலயே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் சந்தோஷமாக உன் கைகளில் வந்து சேரும். உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் எப்போதும் உன்னை விரும்பக்கூடிய தகப்பனாக, உனக்கான நல்வழியை காட்டக்கூடிய தெய்வமாக உன் அப்பன் முருகன் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். விதியின் நம்பிக்கிட்டு வாழ்கிறவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னுக்கு வர முடியாது. விதி எப்படி இருந்தாலும் என்னுடைய மதி, அதாவது என்னுடைய அறிவு கொண்டு என் புத்திசாலித்தனத்தால் நான் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்க்கையை ஜெயிப்பேன்னு தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நிச்சயமாக என் அன்பு பிள்ளையான நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிற. உன் மனசில் அடிக்கடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த கவலையை என்கிட்ட விட்டுடு என் செல்வமே. உன் மனசில் இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களும் கவலையும் கோபமும் பயமும் பொறாமையும் இருக்கவே கூடாது. ஏன்னா உன் மனசில் இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும்போது உன் வாழ்க்கையில் அது நல்லதை நடக்க விடாமல் தடுக்குது. அதனால தான் இந்த எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர்மறையான அன்பையும் பாசத்தையும் பணிவையும் மரியாதையும் துணிவையும் தைரியத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டது தான். உன்னுடைய சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் மனசில் இப்போ எந்த அளவுக்கு நீ எதிர்மறையாக யோசித்து பயந்துக்கிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு சந்தோஷம் உன்னை நோக்கி வந்து சேரும். கர்ம வினைகளை இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நீ வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே. நீ எல்லா வகையிலும் என்னை முழுமையாக நம்பி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பலை. அதனால தான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். முதல்ல முழுசாக என் மேலே நம்பிக்கை வை. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீலாம் எங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன்னு உன்னை மட்டம் தட்டி அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை அழிப்பதற்காக மந்திரத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தியவர்கள் மத்தியில் அவங்களே பார்த்து மூக்கு மேலே விரலை வச்சு வாய்ப்பிழந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்ட போகிறேன். இந்த அதிர்ஷ்ட வேல்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தையெல்லாம் உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதுக்கப்புறம் நானும் உன் கூட துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுத்துருவேன். உன்கிட்ட நல்லவங்க போல பேசி பழகி உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க செஞ்ச துரோகத்தில் மாட்டிக்கிட்டு ஏமாந்து போன நீ மட்டும் ஏன் கவலைப்படுற? உன்னை ஏமாத்துறவங்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கும் உரிய தண்டனையை உன் அப்பன் முருகன் நிச்சயமாக கொடுப்பேன்னு நம்பு. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படக்கூடாது. உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் நான் தப்பே செய்யலைன்னு புரிய வைக்க போராடி முயற்சி செய்வதை விட அமைதியாக அந்த பிரச்சனையை விட்டுடு. பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அமைதியாக கொஞ்ச காலம் போட்டுன்னு விட்டாலே காலம் அதை சரி செய்துவிடும். மனிதர்கள் மனசில்
அது மாற்றத்தை கொண்டு வந்து அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சும் கொடுத்துடும். இந்த உலகம் எல்லாரையுமே விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது என் செல்வமே. உன்னை அப்படி புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சி விமர்சனம் செய்பவர்களையும் உன்னை தப்பாக பேசியவர்களையும் நீ கண்டுக்காம அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. அடுத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீ முன்னேறி போகிற, அதை பொறுக்க மாட்டாம தான் பொறாமை கொண்டு விமர்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை செய்து தருவேன்.